மழை பெய்யுது, இடி இடிக்குது. அந்த ஜிப்லைன்ல நான் இருக்கேன், இப்படி இப்படி ஆடுது ஜிப்லைன். நான் கையில கோப்ரோ வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நானு முடிஞ்சிச்சு, இறந்துட்டோம். இதுதான் நான் நினைச்சது. ஏன்னா எனக்கு என்ன பண்றது எதுவுமே இல்லை, எந்த ஒரு ஆக்சஸுமே கிடையாது. நடுவுல ரொம்ப ஹைட்டா இருக்கு, நாங்க தொங்கிட்டு இருக்கேன். எப்படி என்ன காப்பாத்தணும்னு நினைச்சா கூட காப்பாற்ற முடியும். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம்னப்போ சும்மா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி இல்ல. அஃப்கோர்ஸ் நிறைய அப்போசிஷன்ஸ்லாம் வந்துச்சு. உன்னை பார்க்க மாட்டாங்க, நீ லைக் லுக்காவே பசங்களுக்குலாம் பிடிக்கிற மாதிரி சப்பியா, நல்லா கியூட்டா, நல்லா உன்னோட ஸ்கின் டோனா இருக்கட்டும், லைக் அது பிடிக்கிற மாதிரி இல்லைல்ல. ஸோ அதனால நீ ஏதாவது ஃபுட் பிளாக் பண்ணுறதா பண்ணிடலாம், யூடியூப்ல இந்த வீடியோஸ்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. நான் கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான் அராத்தி. அராத்திக்கும் பூர்ணிமாக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் இந்த படத்துல இருக்கிற ஆதிரைக்கும் பூர்ணிமாக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. அதுதான் நீங்க அந்த ரியாலிட்டி ஷோல என்ன பார்த்திருந்தீங்கன்னா அதுக்கும் அராத்திக்குமே கூட சம்மந்தம் இருக்கு. ஆக்சுவலி தட்ஸ் மீ. அராத்திங்கிறது நான் பண்ண கேரக்டர் அண்ட் அது நல்லாவும் போச்சு. கார்த்திக், இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் கெஸ்ட்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். எல்லோ திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் கதையின் நாயகியாக அறிமுகமாக இருக்கும் நடிகை பூர்ணிமா ரவி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் பூர்ணிமா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்லி வந்து ரொம்ப மங்களகரமா எல்லோ கலர்ல வந்திருக்கீங்க. வை த மங்களகரம் சடன்லி? அதுவும் இன்னைக்கு காலை மலர் ஷோங்கிறதுனால வந்து காலையிலேயே மங்களகரமா வரணும்னு வந்திருக்கீங்களா? எல்லோனா ஹோப், பாசிட்டிவிட்டி, அதே மாதிரியே நம்ம படத்துடைய பேரு. ஓகே, சோ மூவி ப்ரமோஷனே அப்படியே அட்டாச் பண்ணி எல்லோல வந்துடலாம். என்னால முடிஞ்ச ஒரு எஃபர்ட். லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி டைட்டில் திடீர்னு சேஞ்ச் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? நான் இப்படி சொல்லிப்பேன், மங்களகரமா முதல் படத்தை இப்படி ஆரம்பிக்கிறோம், மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். சோ இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு சில பெக்குலியரான ஹீரோயின்ஸ் வந்து திடீர்னு மஞ்சள் சாரியில ஸ்கிரீன்ல வந்துட்டாலே இந்த படம் ஹிட். ஓகேவா? இவர் படத்தோட டைட்டில் ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து மஞ்சள் சாரியில வரீங்க, இப்பவே ஹிட்னு எழுதி வச்சிடலாமா? மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க சொன்னது பழிச்சா சந்தோஷம் தான். அந்த மஞ்சள் சாரி சென்டிமெண்ட் தமிழ் சினிமா. ஓகே, சோ இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஃபுல் எல்லோ. ஆமா, அப்படிதான் பிளான் பண்ணிருக்கேன். அதான் சொல்றேனே, ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு எஃபர்ட் ப்ரமோஷனுக்காக. ஏன்னா எல்லோக்கும் சென்னைக்கும் ஒரு பந்தமும் இருக்குல்ல, கிரிக்கெட்டா இருக்கட்டும், நம்மளோட மூவிஸா இருக்கட்டும். நைஸ். அண்ட் ஆக்சுவலா வந்து ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி ஃபீல் குட்டா, ஏஸ்தட்டிக்கா அழகா வந்து காமிச்சிருக்காரு டைரக்டர். அண்ட் நீங்களும் வந்து ரொம்ப அழகா யதார்த்தமா நடிச்சிருக்கீங்க. பட் எனக்கு பார்க்கும்போது எல்லோ பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. வை எல்லோ? அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி, எல்லோ இஸ் ஹோப். ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். சன்ஷைன், விடியல். ஸோ ஆப்வியஸ்லி சன்ஷைன். ஸோ அது எல்லாமே எல்லோல தானே வரும். அண்ட் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது கூட மஞ்சள் தொட்டு வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அண்ட் இந்த படத்துல இந்த கதையில அந்த பொண்ணுக்கு அது தேவைப்படுது. ஸோ இட்ஸ் அபவுட் தட். சோ அது அந்த ஷேட், அந்த கலருக்கு அந்த ஒரு மீனிங் அப்படிங்கிறதுனால எல்லோ. நைஸ்ங்க. எப்படி வந்து ஏகேக்கு ஒரு ரெட்டோ, பூர்ணிமாக்கு ஒரு எல்லோ அப்படின்னு வச்சிடலாமா? எங்க எப்படி லவ் பண்றீங்க? எங்க அவரும் அப்படிதாங்க வச்சாரு. அவரு ரெட் ஆல்சோ ஹோப்னு ஒரு அப்படி இல்லைங்க, சும்மா அப்படியே. மேபி நாளைக்கு நீங்க ஒரு வேதாளம் பார்ட் 2ல நடிக்கலாம். அப்படி வரல, அவர் கூட பேர் பண்ணலாம். என்ன வேணா நடக்கலாம், சொல்லவே முடியாது. தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து கேள்விப்பட்டோம். எல்லோங்கிற ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலா ஒரு மியூசிக் ஆல்பமா தான் வந்து எடுக்கணும்லாம் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு மியூசிக் ஆல்பமா எடுக்க வேண்டியது எப்படி வந்து அந்த முழு நீள படமா மாறிச்சு? வாட் இஸ் தட் ஐ மீன் ஹவ் இஸ் தட் பாசிபிள்? of course நம்ம உங்களுக்கு தெரியும், நான் I was in digital before. அராத்தி. so நான் வந்து அதுல இருந்து ஒரு பிரேக் எடுக்கணும்னு டிசைட் பண்ணேன். ஸோ ஐ வாண்டட் டு டூ அ மியூசிக் வீடியோ. அந்த மாதிரி அப்படி யோசிச்சுட்டு இருந்தப்போ ஸோ இந்த டீமாவே ஓவரால் என்னோட டிஜிட்டல்ல ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ வி வேர் லைக் ரொம்ப நாளா நாங்கள் எல்லாருமே ஒன்னா ட்ரீமா, என்ன சொல்றது, ஒரு ஒன்னா கனவு கண்டு ஒன்னா வேலை பார்த்து ஒன்னா வளர ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஜோன்ல தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு லைன் ஒன்று இருந்தது. இந்த படத்துலேயே வந்து ஒரு பாட்டு இருக்கும், கண்மணியேன்னு சொல்லி ஒரு சாங். ஆக்சுவலா அந்த பாட்டு தான் எல்லோ. அந்த ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இதோடைய டைட்டில் வந்து தூவான தும்பிகள். ஸோ ஆனா எல்லாருக்கும் அவ்வளோ டக்குன்னு ரீச் ஆயிடாது, எல்லாருக்கும் டக்குன்னு அது சொல்லிட முடியாது. பட் வி ஆல் லவ் த டைட்டில், ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. யார்கிட்ட போய் சொன்னா தூவான தூ அப்படிங்கிறாங்க. ஸோ டக்குன்னு எல்லாரையும் ரீச் பண்ண முடியல அதுல. ஸோ அதனால
ஓகே அப்படின்னு சொல்லி யோசிச்சு ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப ஈஸியா பேசுற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு வார்த்தைக்காக தான் எல்லோன்னு வச்சோம். அதெல்லாம் ரொம்ப ரீசெண்டா தான் ஓகே தூவான தும்பிகள் ஒரு பாட்டா இருந்தது. அதுக்கப்புறமா அது ஒரு லைனா ஃபார்ம் பண்ணி அது அவரு என்கிட்ட ஒரு லைனா சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி பாட்டா எடுப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நைட்டெல்லாம் ரொம்ப யோசிச்சு ஏன் இதை பாட்டா எடுக்கணும், இது ஒரு பைலட் ஃபில்மா எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். சரி ஏன் பைலட் ஃபில்மா எடுக்கணும், இது ஒரு ஓடிடிக்கான ஃபில்மா எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். அதுக்கப்புறமா ஆக்சுவலி இதை ஷூட் பண்ணது ரொம்ப கம்மியான செட்டப்ல போறோம், ஓடிடிக்காக தான் எடுக்கிறோம், ஓடிடிக்காக எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சோம். அப்புறம் நான் அராத்தியில ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல நமக்கு கேமரா சப்ளை பண்ற கேமரா வெண்டார் ஒரு அண்ணா இருக்காரு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகே ஸோ somewhere I heard that like he wanted to produce ஒரு OTT film ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ரைட்டு அப்படி எப்படிங்க அப்படின்னு சொல்லி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வியா மால்ல உட்கார வச்சு ஒரு சின்ன ஒரு மீட்டிங், டைரக்டர் ஃப்ரெண்ட் ஹரி, டைரக்டர், கேமராமேன் எல்லாரையும் சேர்த்து உட்கார வச்சு நான் வந்து இந்த மாதிரி சொல்றோம். ஒன்லைன் தான் சொன்னோம், ஐ லவ்ட் இட், பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சும்மா சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பிடுவோம் போல அப்படின்னு தான் நினைச்சேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பாதி விஷயம் நம்ம பேசினா பேச்சோட மட்டுமே இருக்குமே தவிர டேக் ஆஃபே ஆகாது. ஆனா ஐ டோன்ட் நோ அவர் எங்க கிட்ட என்ன பார்த்தாருன்னு தெரியல, எதுக்காக எங்க மேல அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் எல்லாம் தெரியல. வி வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காகவே நாங்க எல்லாருமே இறங்கி ஒர்க் பண்ணோம். ஸோ அது ஒரு லைன் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர்ல இருந்துச்சு பட்ஜெட்டு, அதுக்கப்புறமா ஏறிச்சு அது ஒரு படமா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு 2.25 மணி நேரம் படமாவே மாறிடுச்சு. ஆனா எங்கேயுமே வந்து காசு ஏறுதே அப்படின்னு சொல்லி அவர் மூஞ்சி சுளிக்கவே இல்லை. தட்ஸ் ஹவ் he was very sure and confident about this film and about us. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து அதுதான் நாங்க ஏதோ உதாரித்தனமா பண்ணலான்னு சொல்லி சுத்திட்டு இருந்தப்போ அப்படி ஒரு மனுஷன் அப்படி ஒரு லைக் ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு பண்றாரு அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வந்து புஷ் ஆகி இது வந்து நாங்க படமா பண்ணோம் அப்படின்னு யோசிச்சோம். நாங்க ஒர்க் பண்றதை பார்த்து இது நம்ம தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா போஸ்ட்ல தான் இதை வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்றது வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸா இருக்கணும்னு சொல்லி. ஸோ தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் பிரசாந்த் ரங்கசாமி. அவர் வந்து உங்க லைஃப்ல ஒரு எல்லோவா இருந்திருக்காரு, எஸ் ஒரு ஹோப்பா இருந்திருக்காரு. இந்த டீமே ஒரு எல்லோ டீம், நாங்க எல்லாரும் மஞ்ச பசங்க. ஓகே, நீங்க வந்து லைக் பேசிக்கா ஒரு ட்ரீமா லைக் நீங்க சொன்னீங்க ஒரு யூடியூப்ல எல்லா விஷயமும் பண்ணிட்டோம், அடுத்த ஸ்டெப்போ வந்து ஒரு மியூசிக் வீடியோ பண்ண போறோம். மேபி அந்த ட்ரீம் வந்து ஒரு போன்ல முடிஞ்சிருக்கும், பட் இப்ப பார்த்தா ஒரு பிக் ஸ்கிரீனுக்கு அது கன்வெர்ட் ஆகி இருக்கிறப்போ நம்மளோட ட்ரீம் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். அந்த ஒரு தாட் எப்படி இருக்கு? ஆக்சுவலா இல்ல ட்ரீமே பெரிய ஸ்கிரீன் தான், அதுக்கான ஒரு ஸ்டெப்பா தான் அதை ஒரு போன்ல பண்ற ஒரு மியூசிக் வீடியோவா பார்த்தோம். ஓகே, பட் அதான் பிளான் வந்து இந்த ஸ்கிரீன்ல இருந்தது பார்த்தா சோ யூனிவர்ஸ் ஹேட் அதர் ஐடியாஸ். சோ நீ ஸ்டெப் இல்ல, இதுதான் உன்னுடைய அதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸே அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுருச்சு. ஸோ அப்படிதான் இது போச்சு. அண்ட் நாங்க வந்து ஆடியோ லான்ச் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரெய்லரை நான் நிறைய டைம் ஃபோன்ல பார்த்துருக்கேன். அது வந்து நான் பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ரொம்ப அது என்னால சொல்லவே, நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. புரியுங்க சொன்னா ஹாப்பினஸ்னு சொன்னா ஹாப்பினஸ்னு உங்களுக்கு தெரியும், பட் அந்த ஃபீல் நானா இருந்தா மட்டும்தான் உங்களால உணர முடியும். ஸோ ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ரொம்ப நாள் இதுக்காக ஓடிட்டு இருக்கிற ஒருத்தவங்களுக்கு அப்படி ஒரு விஷயம், ஒரு ட்ரெய்லர், அதுக்கு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணி அதை என் கண்ணு முன்னாடி போட்டு காட்டுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அண்ட் தே வேர் வெரி ப்ரௌட். அந்த இடமே எனக்கு அவ்வளோ பாசிட்டிவா ஒரு அந்த மாதிரி ஒரு எனர்ஜி கொடுத்து அந்த இடத்துல உட்காந்து அதை பார்க்கும்போது, இப்ப சொல்லுங்க, அதை உங்களால புரிஞ்சுக்க முடியாது, உணர முடியாது, சொல்றத கேட்க முடியும். சோ அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. சோ இன்னும் அது படமா பார்க்கும்போது பெரிய ஸ்கிரீன்ல அது வந்து வேற லெவல்ல இருக்கும். அண்ட் என்னுடைய படத்தோடைய ட்ரெய்லர் வேற மத்த படம் எல்லாம் ஓடிட்டு இருக்கும் போது வேற தேட்டர்ல வருவோம் அப்படிலாம் இருக்குல்ல. சோ அதெல்லாமே நான் நான் இதை வந்து ஓவராலாவே இது சின்ன படம் பெரிய படம் ஓடிடிக்கு பண்ணோம், இதோட ரிசல்ட் என்னவா வேணா இருக்கட்டும், நான் இந்த ப்ராசஸை செம்மையா என்ஜாய் பண்றேன், செம்மையா லேர்ன் பண்ணிக்கிறேன். வாவ், ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கேள்விப்பட்டோம். பிரபு சாலமன் சார் வந்து ட்ரெய்லர்ல பார்த்தோம். நாங்க என்ன நினைச்சோம், ஓகே டைரக்டர் வந்து இவருக்காக வந்து கேரக்டர் ரெடி பண்ணி அப்படிதான் வந்து அவர் கதைக்குள்ள வந்திருப்பாருன்னு. பட் ஆக்சுவலா நடந்ததே ஒரு வேற கதை. அது என்ன கதை? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரபு சாலமன் சார் இஸ் வெரி ஸ்வீட். லைக் நாங்க போய் இந்த மாதிரி சொன்னப்போ he could relate it. ஏன்னா வந்து அவர் கும்கிக்கு வந்து நாங்க எப்படி இது வந்து ஒரு கொரில்லா மேக்கிங் ஷூட், கொரில்லா மேக்கிங்னா
யூ ஷூட் இட் ஆஸ் யூ கோ, லைக் ஒரு டிராவல் ஸ்கிரிப்ட், நீங்க போறீங்க அந்த இடத்த பாக்குறீங்க, செட் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ கும்கி வாஸ் ஆல்சோ லைக் தட் இட் சீம்ஸ். ஸோ எங்களுக்கு தெரியாது, நான் பெரிய படம் செம்ம ஹிட்டு, ப்ராப்பரா செட் எல்லாம் போட்டு ப்ராப்பரா இதெல்லாம் பண்ணி, அண்ட் அந்த கார்டுக்குள்ள அவர் வந்து அந்த காட்டே தெரிஞ்சு வச்சிருக்காருன்னா அப்போ அது வந்து ப்ராப்பரா அந்த இடத்துல அலைஞ்சி திரிஞ்சு அவங்களும் ப்ராப்பரா கொரில்லா மேக்கிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களை பார்த்தப்போ இந்த டீமா நான் எப்படி கும்கிக்கு கஷ்டப்பட்டணும், நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், அதெல்லாம் நீங்களும் ஃபேஸ் பண்றீங்க. ஏன்னா நாங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் டே அந்த ஹோட்டல் ரூம்ல அவரை மீட் பண்றோம், அவர் வந்திருக்காருன்னு சொல்லி சொல்லும் போது நாங்கள் அவரை போய் மீட் பண்றப்போ ஏன் நாங்கள் அவர் போய் அன்னைக்கு மீட் பண்ணா, அன்னைக்கு ஷூட் நடக்க வேண்டியது, ஆனா வந்து மழை பெஞ்சிருச்சு, எங்களால ஷூட்டுக்கு போக முடியல. ஒரு நார்மலான படத்துக்கு மழை பெஞ்சு ஷூட் கேன்சல் ஆச்சுன்னா டோட்டலா வேற சீன். பட் நம்ம வந்து என்னதான் கொரில்லா மேக்கிங்கா இருந்தாலுமே கூட அன்னைக்கான லைட் காஸ்ட், அன்னைக்கான ஆளுங்க கொஞ்சம் செட்டப்பா ஒரு 4-5 பேர் கூட்டு வரும், அன்னைக்கான ஸ்டே, ஃபுட் காஸ்ட் எல்லாமே நாங்க பாக்கணும். பிகாஸ் நாங்க அக்கௌண்டபிள் அதுக்கு. ஏன்னா அந்த அண்ணா எங்களை நம்பி காசு போட்டிருக்காரு. ஸோ அதை நாங்க வேஸ்ட் பண்ணோம், ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பண்றோம். ஐ மீன் ரொம்ப ஃபீல் பண்றோம். ஆக்சுவலா 1 நாள் இல்ல 2 நாள்ல கண்டினியூஸா 3 நாள் மழை. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ ஏதாவது ஒரு வகையில இது பண்ணும். ஸோ அதை பார்த்தப்ப அவருக்கு ரொம்ப பாவமா இருந்தது, அவரால் ரிலேட் பண்ணிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ வந்து அவர் வந்து எங்களுக்காக வந்து எங்க எல்லாரையும் கைப்பிடிச்சி, இஸ் வெரி ஸ்பிரிச்சுவல். ஸோ அவர் வந்து ப்ரேலாம் பண்ணி கண்டிப்பா இதுவா இருக்கும், ரொம்ப பாசிட்டிவா பேசி, அவர் ரொம்ப எல்லோவா இருந்தாரு. ஸோ அதனால அப்படி இருந்தாரு. சரி டக்குனு நாங்க எல்லாரும் நிறைய சும்மா கேட்டு பார்ப்போம், அந்த ஒரு கேரக்டருக்கு இம்பார்ட்டன்டான கேரக்டர் மணி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேரக்டர் ஏதாவது நல்லா நோனான ஆளுங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா, கடைசி வரைக்கும் எங்களுக்கு யாருன்னே தெரியல. அது வந்து டிராவல் பண்ணி அவங்கள டிக்கெட் போட்டு கூட்டிட்டு வந்து கால் ஷீட் வச்சு அவங்களுக்கான அந்த ஒரு என்ன சொல் கம்ஃபர்டபுளான விஷயத்த பண்ணி கொடுத்து எங்களால் ஷூட் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்போ சும்மா கேட்டு பார்க்கலாம் சார், இங்கே தானே இருக்காரு, ரைட் பண்றதுக்காக வந்திருக்காரு, ஸோ அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம்னு கேட்டா he said okay, அவ்வளவுதான் புடிடா அப்படின்னு சொல்லி நாங்க வந்து அவரை வச்சு ஒரு 3 days ப்ராப்பரா ஷூட் பண்ணோம். அதுல வந்து ட்ரெக்கிங் மாதிரி சீன் அவருக்கு கூட. ஸோ காலெல்லாம் அட்டை, எங்க காலெல்லாம் ரத்தம், அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் அதுக்கெல்லாம் ப்ரிகாஷனரியா அவர் நிறைய பண்ணாரு. ஈவன் தோ அது தவிர்க்க முடியல, பட் ஓரளவுக்கு அது கண்ட்ரோல் இருந்தது. காரணம் அவர் தான் உப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து காலில் அந்த பெட்ரோல் அதெல்லாம் போட்டு, ஷூஸ்லாம் போட்டு, என்ன மாதிரி அவுட்ஃபிட் போடணும், என்ன மாதிரி இது ஐ மீன் ஷூஸ் போட்டுக்கணும், எல்லாமே அவர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து. ஏன்னா காட்டை பத்தி யாருக்கு தெரியுமோ இல்லையோ அவருக்கு தெரியும் கண்டிப்பா. ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே நீங்க பாத்திருக்கீங்க, கம்ப்ளீட்லி இன்டு தி ஃபாரஸ்ட். ஸோ அதனால எங்களை ப்ராப்பரா கைட் பண்ணி அதை ஷூட் பண்ணி கொடுத்தாரு. சூப்பர். லைக் பட் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ப்ரிகாஷன்ஸ்லாம் சொன்னாருன்னு சொன்னீங்க. பட் அதை தாண்டி நீங்க ஒரு சில விஷயங்கள் பிளான்டா போயிருந்தாலும் அன்பிளான்டா நிறைய சேலஞ்சஸ் நடந்திருக்கும். ஏன்னா நம்ம இங்க வந்து ஸ்டோரி போர்டு போட்டு இதே மாதிரி போய் எடுக்கிற மாதிரியான சினாரியோ அமைஞ்சிருக்காது நீங்க போயிருக்கிற லொகேஷன்ஸ்ல. அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? ஓகே நம்ம வந்து யோசிச்சோம், பட் அன்பிளான்டா இது சூப்பரா அமைஞ்சிச்சு, அன்பிளான்டா இது நமக்கு சேலஞ்சாவும் கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது? என்னன்னா எங்களுக்கு சர்ப்ரைசிங்காவே இல்லை. ஏன்னா நாங்க வந்து பிளான்லாம் பண்ணவே இல்லை, பிளான்டே கிடையாது. போய் என்ன நடக்குதோ என்னமோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி. அதுல நிறைய விஷயம் வந்து செம்ம ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் நடந்தது. அதுல நம்பர் 1 பிரபு சோலமன் சார். அது மாதிரி நிறைய குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸா நடந்தது. சில இடத்துல எல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு இடத்துல வந்து திருவிழாலாம் நடந்தது. we were able to shoot it like யானை கீனெல்லாம் வந்து ஃபுல்லா அங்க தார தப்பட்டெல்லாம் அடிச்சு நிறைய கூட்டம்லாம் வச்சு நிறைய ஃபங்க்ஷன் கதகளி அதெல்லாம் ஆடி, ஸோ அதெல்லாம் எங்களால ஈஸியா, நாங்க எந்த செட்டும் போடாம எந்த ஆர்டிஸ்டையும் கூப்பிடாம எங்களால பிரம்மாண்டமா ஃப்ரேம்லாம் காமிக்கிறதுக்கு அந்த மாதிரி லைக் ஸோ செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி நடந்தது. அப்புறம் நான் ஜிப்லைன்ல ஒன்றுல வந்து மாட்டிக்கிட்டேன் நடுவில். அதெல்லாம் வந்து ஜிப்லைன்ல போய் நான் அதை என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஸோ அவங்க முன்னாடியே வார்ன் பண்ணிட்டாங்க வெதர் கரெக்டா இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இல்லை இது இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு ஊருக்கு போய் ஆகணும், வேற வழியில எங்க எல்லாருக்குமே வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ரிட்டர்ன் போறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே எனக்கு வேற ஒரு வேலை இருந்தது. ஸோ அதை தவிர்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருந்தப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இல்லை இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். போலீஸ் கீலீஸ் எல்லார்ட்டையும் பேசி சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணி கெஞ்சி கூத்தாடி போயிட்டோம் ஜிப்லைன்ல. அவங்க வந்து போகும்போதே சொன்னாங்க ரொம்ப ரிஸ்கி, கிளவுடியா இருக்கு, கண்ணு இங்க இருந்து இந்த பூ எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஃபுல் கிளவுடி ஒயிட்டா இருக்கும். அவங்க போகும்போதே சொல்லிட்டாங்க மழையில ஏதாவது பேஞ்சிச்சுன்னா ரொம்ப ரிஸ்கி. ஏன்னா அது வந்து அந்த அந்த ரோப் வந்து சம் மேக்னெட்டிக் அந்த கண்டிஷன் கரண்ட் பாஸ் ஆகுதா என்னமோ சம்திங். ஸோ மழை பெஞ்சு ஏதாவது மின்னல் வந்துச்சு அப்படின்னா அங்கேயே ஆளு கருகி பஸ்பமாயிருவோம்,
ஸோ அது ரொம்ப ரிஸ்க்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு 5 minutes தானே, கண்ணை மூடி போயிடலாம், ஷூட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் போயிடலான்னு டிசைட் பண்ணேன். அவர் சொன்ன மாதிரியே காத்து பயங்கரமா அடிக்க என்னோட வெயிட்டுக்கு புஷ் பண்ணல. ஸோ வெயிட் அவங்க நிறைய வெயிட் எல்லாம் என் மேல போட்டுதான் அமிச்சாங்க புஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு. ஆனா புஷ் ஆகல, காத்து இப்படி அடிச்சு நடுவுலயே ஜிப்லைன்ல வந்து மாட்டிக்கிட்டேன் நானு. தொங்குறேன், என்ன இது நின்னுடுச்சு, இல்ல இது வந்து பார்ட் ஆஃப் த இந்த ஜிப்லைன், இப்படிதான் போனது இல்ல முன்ன பின்ன ஜிப்லைன். சோ இப்படி போயிட்டு நடுவுல எதுவும் நின்னுட்டு அதுக்கப்புறமா எதுவும் போகும் போல இல்ல அந்த மாதிரி ஏதாவதா, இல்லையே என்ன இது ஏன் நின்னுடுச்சு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ரொம்ப நேரமா நின்றுச்சு, ரொம்ப நேரமா ஆளே காணும், அமைதியா இருக்கு, எதுவுமே கேட்கல. ரொம்ப தூரம், அது ரொம்ப லாங், அதுதான் வந்து இந்தியாஸ் லாங்கஸ்ட் ஜிப்லைன். சோ அந்த சைட்ல கார்னர்ல இருக்கவங்க இந்த சைட்ல கார்னர்ல இருக்கவங்க நம்மளுக்கு தெரிய மாட்டாங்க, அவங்க பேசுறதுக்கு நம்மளுக்கு அவ்வளவு தூரம். ஆமா, அது சம் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் அந்த லாங் அது. சோ அது நடுவுல மாட்டிக்கிட்டேன். இப்ப அந்த அண்ணா சொல்றது மைண்டுக்கு வருது, மழை பெய்யுது, இடி இடிக்குது, அந்த ஜிப்லைன்ல நான் இருக்கேன், இப்படி இப்படி ஆடுது ஜிப்லைன். நான் கையில கோப்ரோ வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், நானு இடிஞ்சிச்சு, இறந்துட்டோம். இதான் நான் நினைச்சது. ஏன்னா எனக்கு என்ன பண்றது எதுவுமே இல்லை, எந்த ஒரு ஆக்சஸுமே கிடையாது, நடுவுல ரொம்ப ஹைட்டா இருக்கு, நாங்க தொங்கிட்டு இருக்கேன், எப்படி என்ன காப்பாத்தணும்னு நினைச்சா கூட காப்பாற்ற முடியும். அண்ட் அவங்க ஏதோ அதுல ஏதோ பாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க, எப்படி இப்ப இந்த கயிறை கட் பண்ணி என்னை கீழே இறக்கி உருவாங்களா என்ன எனக்கு புரியல. முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு ப்ராப்பரா நான் வந்து லிட்டரலா என்னுடைய லாஸ்ட் மூமெண்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், கோப்ரோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன், அழுகுறேன், மரண பயத்துல லாஸ்ட் மினிட்ல பேசுவோம்ல அந்த மாதிரி பேசுறேன் நானு. அம்மா அப்பாவை பாத்துக்கோங்க அப்படிலாம் சொல்றேன், ஏதோ சொல்றதெல்லாம் ரெக்கார்டடா இருக்கு. ஸோ நான் அதை திருப்பி எடுத்து போட்டு பார்க்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிச்சு. நான் வந்து சாகிறதுக்கு முன்னாடி சாவு பயத்துல இப்படிதான் இருப்பேன் நான் அப்படின்ற மாதிரி நானே பாக்குற மாதிரி இருந்தது. ஸோ அங்க வந்து அப்படியே மாட்டிக்கிட்டு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற டைம்ல ஏதோ கீழே யாரோ ஒருத்தர் கத்துற சவுண்டோ ஏதோ கேக்குது. ஏன்னா நான் கத்திக்கிட்டே இருக்கேன், ஹெல்ப் ஹெல்ப் காப்பாத்துங்க, அபி கேமராமேன் டைரக்டர் எல்லாரையும் ஹரி எல்லாரையும் கூப்பிடுறேன், இது பண்ணவே யாருக்கோ ஒருத்தருக்கு லைட்டா அந்த வாய்ஸ் ஏதோ கேட்டிருக்கு கீழே, சார் இங்க யாரோ இருக்காங்க சார், யாரோ மாடு மேய்க்க வந்தவங்க, ஏன்னா இது எங்கேயோ இருக்கு, எங்கேயோ போய் இதுவா இருக்கு, யாரோ கீழே மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்களோ சம்திங், அவங்களுக்கு கேட்டு அவங்க கத்தி சார் இந்த இடத்துல என்னன்னா ஃபுல்லா கிளவுடா இருக்கிறதுனால அவங்களால நான் எங்க மாட்டிருக்கேன்னு கூட கண்டுபிடிக்க முடியல, ஃபுல்லா ஒயிட்டா இருக்கிறதுனால. ஸோ வாய்ஸை கேட்டு சார் இங்க இருந்தா சத்தம் வருதுன்னு சொல்லி அவரு சொல்லி அப்புறம் அங்கிருந்து வந்து அவங்க வந்து ரோப்பை புஷ் பண்ணி நீங்க அந்த ரோப்பை பத்திரமா பிடிச்சிக்கணும், பிடிச்சிக்கிட்டாதான் விட்டுட்டீங்கன்னா அது போயிடும், திருப்பியும் எடுக்க முடியாது, ஏன்னா நீங்க வந்துட்டு இருக்கீங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது, ஏன்னா கண்ணு தெரியாது, அந்த ரோப்பை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா அந்த ரோப்பை நாங்க எண்டு வரைக்கும் இழுப்போம், அப்பதான் நீங்க வரவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ரோப்பை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு இந்த சீனை முழிச்சு ஆகணும்னு சொல்லி நான் என் மைண்டை ரெடி பண்ணிக்கிட்டு கேமராவை பிடிச்சிக்கிட்டே அப்படியே போய் நடிச்சுக்கிட்டே போய் எண்டில் வந்து கேமராலாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க, எண்டு சீன் எடுக்கிறதுக்காக அந்த சைடில் கேமராவோட வெயிட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க வந்து கேமரா ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு அப்புறம் அவங்க கேமரா எடுத்து ஃபுல்லா போய் அங்க உட்காந்து அந்த இடத்த வந்து பயங்கரமா நான் என்ஜாய் பண்ண மாதிரி வேற நடிக்கணும். அங்க நான் என்ன என்ஜாய் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கோம், ஆனா நான் அப்படி நடிக்கணும். ஸோ நாங்கள் செம்மையா என்ஜாய் பண்ற மாதிரி நடிச்சு முடிச்சு கட்டு சொன்னதுக்கு அப்புறமா கையெல்லாம் நடுங்கி கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து என்ன நடந்ததுன்னு என்னால ப்ராசஸே பண்ண முடியல. அப்புறமா நான் கொஞ்சம் டைம் எடுத்து இது பண்ணி டீம்ல வேற எல்லாரும் பயந்துட்டாங்க, எல்லாருக்கும் செம்ம கில்ட் ட்ரிப் ஆயிடுச்சு. ஸோ அதனால அப்புறம் ஒண்ணுமே இல்லை, சில்லுதான் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள சமாதானப்படுத்திட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து அவைலபிளா இல்லை, ஐ வாஸ் இன் டு சம் ரியாலிட்டி ஷோ, அதுக்கு அடுத்த நாளே நான் கிளம்ப வேண்டியதா இருந்தது. அப்போ வந்து அந்த வீடியோ எல்லாம் போட்டு பார்த்துட்டு செம்ம பேடா ஃபீல் பண்ணிருக்காங்க, நான் உட்காந்து கத்துறது அதெல்லாம் பார்த்து ரொம்ப பேடா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க டீம்ல. அவங்களுக்கு ஒரு கில்ட்டா இருக்கும், செம்ம கில்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் தட் கில்ட் ட்ரிப் டு them. சோ அதனால தான் நான் வந்து சில்ல எல்லாம் ஒண்ணும் இல்ல ஜாலியா அந்த அப்படி இப்படி சொல்லிட்டேன், மாட்டிக்கிட்டே பயந்துட்டேன். ஆமா, ஆனா அதுக்கப்புறம் முடிச்சிட்டோம் இல்ல, அவ்வளவுதான், அப்படிதான் இருந்தது. அவங்க அந்த வீடியோ பார்த்து செம்ம பேடா ஃபீல் பண்ணாங்க. இந்த டெல்லி கணேஷ் சாரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஏன்னா எல்லாருமே வந்து அவரை ரொம்ப மிஸ் பண்றோம், சச் அ ஃபைனஸ்ட் ஆக்டர் அவரு. சோ அவர் வந்து எப்படி இந்த மூவிக்குள்ள வந்தார், இந்த ப்ராஜெக்ட் குள்ள? டைரக்டர் வந்து ஹரி வந்து இது வந்து ஒரு பாட்டா இருக்கும் போதே யோசிச்ச ஒரு கேரக்டர் டெல்லி கணேஷ் சார். ஓகே. சோ அவராலதான் இது பண்ண முடியும், அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவரு, நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம் அவருடைய ஜோக்ஸ. கமல் சார் கூடவே இருப்பாரு, பிகாஸ் அவ்வளோ பேர் இருந்தும் கமல் சாருக்கு ஒரு ஆளை ரொம்ப பிடிச்சி லைக் என்ன மாதிரி ஆக்டர்னு சொல்லி யோசிச்சு கூடவே இருந்து வளர்த்து விடணும்னு நினைச்ச ஒரு ஆர்டிஸ்ட் தான் டெல்லி கணேஷ் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து நம்ம படத்துல காஸ்ட் பண்றோம்னா
வேற level. கிடைக்குமா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா. அண்ட் ஆல்சோ வென் வி ஷாட் இட் ஹி வாஸ் லைக் லிட்டில் சிக் அண்ட் ஆல்சோ அவருக்கு வயசாயிடுச்சும் கூட. பட் அது எதுவுமே செட்ல தெரியவே இல்லை. நாங்க வந்து யோசிச்சோம் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு. ஏன்னா அவருடைய பையனை தான் அப்ரோச் பண்ணிருந்தோம், அவரோட சன் அப்ரோச் பண்ணிருந்தப்போ அவர் வந்து ஹீ இஸ் லைக் கொஞ்சம் வயசாயிடுச்சு, அவருக்கு அப்பப்போ உடம்பும் சரியில்லாம போயிருது, ஸோ இது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு. எங்களுக்கே ஷாக்கிங் ஆச்சு. அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் எந்த ப்ராஜெக்ட்க்கு எனக்கு தெரிஞ்சு ஓகே சொல்லல. அண்ட் ஹி ஆல்சோ வாண்டட் அ பிரேக், போதும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாரா என்னன்னு தெரியல. ஆனா அவர் ஓகே சொல்லிட்டாரு. இது எல்லாமே எப்படி நடந்ததுன்னே தெரியல. அவர் ஓகே சொல்லிட்டாரு. செட்டுக்கு வராங்க, ஷூட் பண்றோம். லைக் ஹி வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் வெரி கைண்ட். எங்க எல்லாருக்குமே லைக் நிறைய அவர் வந்து செம்ம ஃபன்னியான ஒரு பர்சன், செம்ம ஹியூமர் கவுண்டர் வந்து அவருக்கு வந்து இப்படிங்கிறதுக்குள்ள வரும். எங்களுக்குலாம் செம்ம ஷாக். இந்த வயசுல டக்குன்னு எங்களால ஹேண்டில் பண்ணவே முடியல. டக்குன்னு கவுண்டர். நாங்க எல்லாரும் சீரியஸ் சீன் எங்களெல்லாம் கலாய்க்கிறாரு அவரு. நாங்க எல்லாருமே ஐயோ என்ன கலாய்க்கிறாரு இவரு, அதிகமா இருக்கே. மீனிங் அவர் ஜாலியா இது பண்ற, நம்மள வந்து டக்குன்னு முடிச்சு விட்டுருவாரு. ஐயோ சார் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். சரி வேற லெவல்ல இவரு அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். லாஸ்ட் டேலாம் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. டீமாவே யங் டீம், லைக் இவ்வளவு துடின்னு துடிச்சிட்டு இருக்கீங்களே, எப்படிதான்டா நானும் அப்ப இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஐ ஹேட் லைக் ப்ராப்பர் ஃபாதர் டாட்டர் மூமெண்ட்ஸ் வித் ஹிம். லைக் ஹக் பண்ணி அவரோட அந்த ஒரு அப்பா அந்த ஃபீல், லைக் அவர் நடிக்கும் போதே நம்மளுக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். அவங்களுடைய மூத்த மகள், லைக் அவரோட ஃபர்ஸ்ட் டாட்டர் சாரதா மேம்னு சொல்லிட்டு, அவங்க வந்து என்னோட நம்பர் வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஐ வாஸ் சோ ஹாப்பி. எங்க அப்பாவுடைய லாஸ்ட் படம் இது. ஸோ அதுல வந்து ஒரு அப்பா பொண்ணுக்கான ஒரு எமோஷன் இருக்கு. அதுல வந்து அந்த ட்ரெய்லர்ல வந்து நீ எங்க அப்பாவை ஹக் பண்றத நாங்க எல்லாருமே 10 தடவை ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம். ஃபேமிலியாவே வந்துட்டு அதை பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. நீங்க கண்டிப்பா நிறைய ரொம்ப விஷ் பண்ணாங்க, ஃப்ரம் ஹார்ட் விஷ் பண்ணாங்க அவங்க. நீங்க நிறைய இடத்துக்கு போகணும், நீங்க நல்லா பண்ணணும், நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க ஃப்ரேம்ல, நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ப்ரெசன்ஸ் இருக்கு. ஸோ அப்பாவும் சொன்னாரு தட் யூ வர் வெரி கைண்ட் ஆன் செட், உங்களை பத்தி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்தது, செம்ம ஹாப்பியா இருந்தது. ஸ்பெண்ட் சம் டைம், மீட் நியூ பீப்புள். உன்ன மாதிரி பிரச்சனையே இல்லாம ஜாலியா இருக்கலாமா? ஜாலியா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறேன். ப்ரொடியூசருக்கு வந்து உங்க மேல வந்து ஒரு பெரிய ட்ரஸ்ட் இருந்தது, நம்பி வந்து ஒரு சூப்பரான படம் வந்து மேக் பண்ணிருக்காருன்னு. ஸோ எல்லா ஆர்டிஸ்டும் வந்து பட்ஜெட்ல காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு சூப்பரான படம் பண்ணணுங்கிற ஒரு நோஷன்ல மட்டும் தான் பண்ணீங்களா? ஆக்சுவலா வந்து நாங்க எந்த ஆர்டிஸ்டையும் அப்ரோச் பண்ணும்போது பட்ஜெட்ல கூட சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம அப்ரோச் பண்ண எல்லாருக்குமே தெரியுது, நான் யார்கிட்ட கேட்டு காசு வாங்கிக்கணுமோ நான் அங்க காசு வாங்கிக்கிறேன், நான் உனக்கு பண்ணி தரேன், நீங்க பண்ணுங்க. நீங்க எல்லாரும் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது என்னவா ஆகுது சக்சஸ் ஆகுதெல்லாம் இல்ல, ஆனா உங்களுடைய முயற்சி இருக்குல்ல அதுக்கு நான் பாராட்டுறேன், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஆர்டிஸ்டுமே இருந்தாங்க. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு அவங்கள வந்து பேர் ஆன்சர் அனுப்ப நாங்க விரும்பல. we gave them what we can. ஓகே. சோ அப்ப நீங்க ஒரு ப்ரொடியூசர் மாதிரி தான் இருந்திருக்கீங்க. பிரசாந்தனா கைண்ட் ஆஃப் லைக் எல்லாருமே எல்லாத்துலயும் இறங்கி இது பண்ணோம். ஆஃப் கோர்ஸ் பிசினஸ் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் I'm into the film, not நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், நான் வரேன் ப்ரமோஷனுக்கா அப்படி இல்ல, யாருமே அப்படி இல்ல இங்க. ஓகே. எல்லாருமே இதுல வந்து ஒரு ஒர்க்கர் தான். இது வந்து ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்காக நாங்க எல்லாருமே உசுர கொடுத்து ஒர்க் பண்ணிருக்கோம். அது அப்படிதான் நாங்க எல்லாருமே பாக்குறோம். அதை வந்து சும்மா வந்து ஏதோ ஃபங்க்ஷனுக்கு பாத்துட்டு போற மாதிரி எல்லாம் இல்ல. இது அது நீங்க வந்து ரிலீஸ் வரைக்கும் எல்லோவை கேரி பண்ணிட்டு போறதுலயே தெரியுது. எஸ். ஸோ பொதுவாக அந்த டேரக்டர் டச் இருக்கும். கதைக்கு வந்து ஒரு ஒன்லைன் எழுதுறாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்கன்னா அந்த லீட் கேரக்டரைசேஷனுக்கு வந்து அந்த ஒரு காஸ்டியூம் ஃபிக்ஸ் பண்றாங்க, டைட்டிலும் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ முக்கியமான ஏதாவது ஒரு சீன், உங்களோட எமோஷன்ஸை சொல்ற சீன்ல எல்லோ எங்கெங்கெல்லாமோ பிளே பண்ற மாதிரி மேபி அவர் வச்சிருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாம? நான் சொல்றேன், படம் பேரு வந்து எல்லோங்கிறது படம்லாம் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஃபிக்ஸ் பண்ணது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தூவான தும்பிகள் தான் இருந்தது. அப்போ தூவான தும்பிகளுக்கு ஜூம் பண்ணி பாக்குறப்ப இல்லங்க. ஆமாங்க, அவர் வந்து ரொம்ப டைரக்டர் ஆக்சுவலி வந்து ரொம்ப பொயட்டிக்கான ஆள். அப்பதான் அப்படி எதிர்பார்ப்போம். இந்த படத்துல வந்து தெரியல, இது வந்து பெருசா எங்களுக்கு ப்ரமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமா நான் சொல்ற விஷயம்னு தெரியல. இந்த படம் வந்து எங்கேயுமே வந்துட்டு பாட்டு முன்னாடி இருக்க படங்கள்ல இருக்க பாட்டு போட்டு கமர்ஷியலா அதை வச்சு இது பண்றதோ, இல்ல ஜாலியா ஒரு கவுண்டர்ஸோ, இல்ல பழைய சீன் ஏதாவது ஸ்பூஃப் பண்றதோ, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இது
ஒரு ஜேர்னி, ஒரு ஒரு பொண்ணோடைய ஒரு டிராவல். நிஜமாலே ரியல் லைஃப்ல நம்ம ஒரு டிராவல் பண்றோம் பாக்குறோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ. ஸோ இந்த கேரக்டர் பேர் ஆதிரை. ஸோ அந்த ஆதிரையோடைய டிராவலை ஆடியன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதை தான். ஸோ ஓவராலாவே வந்துட்டு அவர் வந்து இஸ் லைக் வெரி, அவர் ஒரு தியேட்டர் பர்சன், அவர் தியேட்டர் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இஸ் அ லைக் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஒரு பர்சன். அதனால ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆளு. ஸோ ரொம்ப என்ன சொல்றது, உள்ள அவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பொயட்டிக்கா தான் வச்சிருப்பாரு. ஸோ இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியா ஒரு ஃபீல் குட்டா இருக்கும் இந்த படம். ட்ரெய்லர்ல பார்த்தோம்னா 2 உங்களுக்கு வந்து கோ ஆர்டிஸ்ட் வர மாதிரி இருக்கு. ஒருத்தர் வந்து உங்களை பயங்கரமா திட்டுறாரு, ஒருத்தர் வந்து வாங்க பறக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. ஆக்சுவலா பூர்ணிமாக்கு இந்த கதையில யார் தான் பேர்? எல்லாமே பேர் தான் உண்மையாலே. நானும் இந்த படத்துல நமிதா கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க, ஆமா, சூப்பரான ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காங்க. அவங்க ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க இந்த ரோலுக்கு. ஸோ அவங்க ஒரு பேர், எனக்கு அவங்களுக்கும் எனக்கு ஒரு காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரியே வந்து நீங்க சொன்ன அந்த ஒரு கேரக்டர் சாய் பிரசன்னான்னு சொல்லிட்டு, ஸோ நாங்க எல்லாருமே ரொம்ப நாள் டிராவல் பண்ணியிருக்கோம். யூடியூப்ல இருந்து நாங்க எல்லாருமே டிராவல் பண்ணியிருக்கோம், சாயுமே கூட. ஸோ அவருக்கும் எனக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கும். அவரும் என்னோட ஒரு பேர் தான். அப்புறமா டெல்லி கணேஷ் சாருக்கும் எனக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும். அவரும் எனக்கு ஒரு பேர். லீலா மேம் இந்த ஓகே கண்மணில எல்லாம் நடிச்சிருப்பாங்க. சூப்பரான ஆக்ட்ரஸ், ரொம்ப கியூட்டா இருக்கும். என்னோட டைரக்டர் ஹரி வந்து ரொம்ப ஆசைப்பட்ட ஆர்டிஸ்ட், நான் கூட கிடையாது. நீ கூட வேணாம், எனக்கு லீலா மேம் வேணும் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அவங்களோட ஒரு பாண்ட் இருக்கும். அவங்க ஒரு பேர். வைபவ் முருகேசன்லாம் வந்து எனக்கு ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்து தெரியும். இஸ் வெரி வெரி குட் பர்சன், செம்ம கேரக்டர். நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அவர் ரொம்ப டேலண்டட். அவருடைய டேலண்ட்டுக்கும் அவருடைய கேரக்டருக்கும் அவர் கண்டிப்பா லைஃப்லயும் கரியர்லயும் நான் ஆகுறனோ இல்லையோ அவர் எங்கேயாவது ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஹி டிசர்வ்ஸ் இட். அந்த மாதிரி ஒரு ஆளு. லைக் அவர், அதுவும் இந்த படத்துல நான் நடிக்கும் போது நான் நிறைய அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவரு அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு போகல அப்படின்னா தேர் சம்திங் ராங் வித் த சிஸ்டம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட் வச்சிருக்கேன். அவர் ஒரு பேரு. வினோதினி மேம். ஆக்சுவலா வினோதினி மேம்க்கும் எனக்கும் பெருசா காம்பினேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. என்னோட சின்ன வயசு கேரக்டரோட தான் இருக்கும் அந்த சீன். ஆனா இது கொரில்லா மேக்கிங்கிறதுனால சீனா எங்களுக்கு ஒன்னா இல்லைன்னாலுமே கூட என்னுடைய குட்டி வயசு கேரக்டர் பண்ண அந்த பொண்ணா இருக்கட்டும், வினோதினி மேம் எல்லாம் ஒரே கார்ல தானே டிராவல் பண்றோம் கொரில்லா மேக்கிங். இப்போ உங்க சீனா போய் நடிங்க, அடுத்து என்னோட சீனா நான் போய் நடிக்கிறேன், அந்த மாதிரி தான். ஸோ இட்ஸ் நாட் லைக் நாங்க வந்து கரெக்டா டேட் ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு இவங்களோட சீன்ஸ் எடுக்கிறோம். எல்லாரையும் ஒரு வேன்குள்ள தூக்கி போட்டு கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு டெக்னீஷியன்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சு எங்களால முடிஞ்சு யாரெல்லாம் கூட்டு போகணுமே அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு வேனை மூடிட்டு அப்படி போய் ஷூட் பண்ண ஒரு படம் இது. செம. கேட்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த படம் எங்கே இந்த டேக் ஆஃப் ஆகி எப்படி வந்திருக்குன்னு. ஸோ லைக் ஃப்ரம் ஸ்கிராச் யூடியூப்லேருந்து உங்களை பார்த்துருக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருப்பாங்க. நீங்கள் என்னென்ன மேனரிசம்ல பேசுறீங்க, ஃபன் பண்ணுறீங்களா, தக் பண்ணுறீங்களா, ஜோக் பண்ணுறீங்களா, இல்லை எமோஷன் ஆகுறீங்களா, எல்லா ரியாக்ஷன்ஸும் பார்த்துருப்பாங்க. யூடியூப்க்கு ஏற்ற ஃபார்மேட்டுக்கு அது ஒரு பெரிய ஹிட்டு, நீங்கள் பயங்கரமான ரீச். ஸோ சினிமான்னு வரப்போ அதுக்கான ஒரு சட்டில்னஸ் தேவைப்படும். அப்போ நீங்க மேபி இந்த படத்துக்காக மாத்தி இருந்திருக்கலாம். அவங்களோட அந்த கமெண்ட்ஸ்லாம் அந்த பக்கம் எங்கேயாவது காது பக்கம் வந்திருக்கலாம், பாராட்டுக்கள்லாம். ஸோ அப்படி நீங்க மாத்திக்கிட்டது ஏதாவது இருக்கா? மாத்திக்கிட்டது இருக்கு. ஆனா நான் யூடியூப்ல பண்ண கேரக்டர் இருக்குல்ல, நான் அதுக்கு தான் அதிகமா மெனக்கெட்டிருக்கேன். பிகாஸ் தட்ஸ் நாட் மீ, தட்ஸ் அ கேரக்டர் தட் ஐ மேட். நான் யூடியூப் பண்ணோம். இப்போ நீங்க ஒரு இடம் ஒரு ப்ராடக்டே ரெடி பண்றீங்கன்னா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, அதோட கன்சியூமர் யாரு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எப்படி பிடிக்கும்னு பார்த்து தானே அந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணி செல் பண்ணுவீங்க. யூடியூபும் அந்த மாதிரி தான். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னப்போ சும்மா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி இல்லை. அஃப்கோர்ஸ் நிறைய அப்போசிஷன்ஸ்லாம் வந்துச்சு. உன்னை பார்க்க மாட்டாங்க, நீ லைக் லுக்காவே பசங்களுக்குலாம் பிடிக்கிற மாதிரி சப்பியா, நல்லா கியூட்டா, நல்லா உன்னோட ஸ்கின் டோனா இருக்கட்டும், லைக் அது பிடிக்கிற மாதிரி இல்லைல்ல. ஸோ அதனால நீ ஏதாவது ஃபுட் பிளாக் பண்ணுறதா பண்ணிடலாம், யூடியூப்ல இந்த வீடியோஸ்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஸோ ஈவன் தோ அது அப்படி நல்லா இருக்கு, இவங்க சொல்ற மாதிரி நடக்குது இல்லைன்னு தாண்டி நான் ஏதாவது ஒரு எஃபர்ட் போடணும்ல. அப்போ என்னோட கஸ்டமர் யாருன்னு சொல்லி நான் பார்க்குறேன். நான் யாருன்னு பார்த்தா நிறைய குழந்தைங்க யூடியூப் பார்க்குறாங்க, நிறைய ஃபேமிலி ஆளுங்க, குழந்தைங்க, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க நிறைய யூடியூப் பார்க்குறாங்க. ஸோ அவங்க தானே என்னோட கன்சியூமர்ஸ். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், ஓகே நல்லா ஜாலியா எல்லாரையும் கலாய்ச்சிட்டு எல்லாரையும் அப்படியே என்னடா அப்படிலாம் சொல்லி ஒரு கேரக்டரை நான் செட் பண்ணேன்.
இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இதுக்கு இந்த மாதிரி ஒரு மாடுலேஷன் கொடுப்போம், அந்த கேரக்டர் இப்படி பேசணும், அந்த கேரக்டர் இப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. தட்ஸ் நாட் மீ, தட்ஸ் நாட் பூர்ணிமா, தட்ஸ் அராத்தி. ஸோ நான் கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான் அராத்தி. அராத்திக்கும் பூர்ணிமாக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் இந்த படத்துல இருக்கிற ஆதிரைக்கும் பூர்ணிமாக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. அதுதான் நீங்க அந்த ரியாலிட்டி ஷோல என்ன பாத்துருந்தீங்கன்னா அதுக்கும் அராத்திக்குமே கூட சம்மந்தம் இருக்கு. ஆக்சுவலி தட்ஸ் மீ. அராத்திங்கிறது நான் பண்ண கேரக்டர். அண்ட் அது நல்லாவும் போச்சு. டு மை சர்ப்ரைஸ் நான் யோசிச்சேன், நான் இப்படி பண்ணா இவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், இது நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சது ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் கேரக்டர். இது கைண்ட் ஆஃப் இதுக்கு நான் அவ்வளவு மெனக்கெடல, அதுக்குதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அண்ட் அதே மாதிரி பேசிக்கா நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் தான் வந்து படிச்சீங்க, ஒரு ஐடில தான் வந்து லேண்ட் அப் ஆனீங்க. பட் ஆக்சுவலா யூடியூப் பண்ண ஆரம்பிச்சதே வந்து சினிமாஸ்ல என்டர் ஆகணும் தானா? இல்ல எனக்கு ஐடில வேலை போயிடுச்சு. எஜுகேஷன் லோன் இருந்துச்சு, கட்டணும், என்ன பண்றதுன்னு தெரியல. யூடியூப் சேனல் 2-3 யூடியூப் சேனல்ல நடிக்கிறேன். சும்மா இன்ஸ்டாகிராம்ல ஃபன்னுக்காக டப் ஸ்மாஷ் மியூசிக்கலி இருந்தது. ஸோ அதெல்லாம் இருந்த டைம்ல வந்து அதெல்லாம் பண்ணி சும்மா போட்டு இருந்தப்போ இந்த 2-3 யூடியூப் சேனல் எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னா, பர் டே நீங்க வந்து ஷூட் பண்ணீங்கன்னா 2500 ரூபா. ஒரு மாசம் ஃபுல்லா உழைக்கிற ஐடில வந்து ஒரு 8 months ஐடில ஒர்க் பண்ணேன். காலேஜ்லயே நான் பிளேஸ் ஆயிட்டு ஐடில ட்ரைனிங் எல்லாம் பண்ணி ஒரு 8 மாசம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மாசம் ஃபுல்லா மாங்குன்னு உழைக்கிறோம். அங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். 23,500 ரூபா அதுலயும் பிடிப்பு எல்லாம் அந்த மாதிரிதான் வருது. 20,000 ரூபாய் கை குத்துருவாங்க. இவங்க என்னடா ஒரு நாள் அதுவும் ஜஸ்ட் ஒரு 3-4 hours நடிச்சா 2,500 கொடுக்குறாங்க. யூடியூப் ஒரு நல்ல மேட்டர், அவ்வளவு பெரிய விஷயமா யூடியூப் அப்படின்னு சொல்லி அப்படிதான் என்னுடைய காசுக்காக தாங்க. செம்ம ஹானஸ்டா சொல்றேன், என்கிட்ட காசு இல்ல. எஜுகேஷன் லோன் மாசம் 10,000 ரூபாய் நான் கட்டணும். சரி யூடியூப் சேனல் போனா காசு வருது, ஈஸியா இருக்கு, சரி நீங்க என்ன சொல்றீங்களோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு யூடியூப் சேனல்ல நிறைய கிரிஞ்ச் எல்லாம் பண்ணிருக்கேன். பெரிய விஷயம் தான். காசு வருது இல்ல, அப்படி காசு வந்துட்டு இருந்தது. 2,500னா 4 நாள் போனாலே 10,000 ரூபாய், 8 நாள் போனா 20,000 ரூபாய் இப்படி வந்துருச்சு. சோ அதனால அப்படிதான் யூடியூப் பண்ணேன், காசுக்காக தான் பண்ணேன். அப்புறம் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. அப்புறம் யூடியூப் சேனல் தனியா ஆரம்பிச்சேன். யூடியூப் பண்ணிட்டே இருந்தேன். நல்லாவே போச்சு. ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துச்சு. என்னடா டெய்லி இதே பண்ணிட்டு இருக்கோம், இதுல இன்னும் பெருசா என்ன இருக்கு, ஓகே சினிமா இருக்கு, அதுல டிஃப்ரெண்டா இருக்குமா எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான். சாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும்லாம் செகண்டரி தான். இது யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரொம்ப நாள் இருந்தாச்சு. ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஐ திங்க் 2 years இருந்துட்டேன். 2 years நான் இது வரைக்கும் 110 வீடியோஸ் 100 வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் யூடியூப்ல. பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன போர் அடிக்குது, இதே பண்ணிட்டே இருக்கேன். அடுத்து என்ன பண்ணும், பிக் ஸ்கிரீன் அது என்ன இருக்கும், அது என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுல நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. நோ யூ கான்ட் பி அ ஹீரோயின், நீ வந்து லீட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நான் என்ன யூடியூப்ல காமிச்சுக்கிட்ட விதம் அப்படி. அது எனக்கு ஒரு சேலஞ்ச் ஆச்சு. ஏன் என்னால இருக்க முடியாது, யூடியூப் மாதிரிதான், யூடியூப்ல நீ யூடியூப் பண்ணாத பசங்க எல்லாம் பெருசா பிடிக்காது உன்னெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா ஹிட் ஆயிடுச்சு யூடியூப். ஓகே அது பண்ணியாச்சு. அடுத்து இது வந்து யூ கான்ட் பிகம் அ ஹீரோயின், வை நாட், ஏன் என்னால முடியாது. ஹீரோயின்ங்கிறது என்ன, அந்த கதைக்கு அந்த கேரக்டர் என்னவா இருக்கோ, ஒரு பாட்டி தான் அந்த லீட அந்த கதையை நகர்த்துறாங்கன்னா அந்த பாட்டி தான் ஹீரோயின். சோ அதுக்காக அந்த பாட்டி வந்து செம்ம நல்ல ஃபிகராவும் வெள்ளையாவும் இதுவாகவும் அவங்க பாட்டி மாதிரி தான் இருக்கணும், அவங்கதான் ஹீரோயின். அதே மாதிரிதான் ஹீரோயின் நீங்க எதை வைக்கிறீங்க, ஏன் நான் ஹீரோயின் ஆக முடியாது. ஹீரோயினுங்கிறது அந்த கேரக்டர், அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது எப்படி பிளே பண்ணுதோ அதுதானே ஹீரோயின். சோ அப்போ என்னால அது பண்ண முடியுமே, அஃப்கோர்ஸ் அந்த கேரக்டர் என்னால பிளே பண்ண முடியும், ஐ கேன் பிகம் அ ஹீரோயின் as well. சோ அதனால நான் ஒரு சேலஞ்சா நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஆமா. அண்ட் சோ அந்த மாதிரி யூடியூப்ல நீங்களே சொன்னீங்க ஒரு ஸ்டெடி இன்கம் வந்துட்டே இருந்துச்சு, அதுவும் சூப்பரா ஸ்டார்டிங்லேயே வந்து 20,000 ரூபாய் 40,000 ரூபாய் வந்துட்டு இருந்தது. பட் இப்ப நீங்க சினிமாக்குள்ள வந்தோடனே என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் வருது, பேக் டு பேக் நிறைய மூவி சான்சஸ் வருதா, இல்ல யூடியூப் ஸ்டெபிலிட்டி இதுல வந்து வருது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கா? யூடியூப் வந்து you have no idea, YouTube is big money bro. செம்ம காசு. ஏன்னா நான் யூடியூப் 2 வருஷம் தான் பண்ணேன். அந்த 2 வருஷத்துல நான் சம்பாரிச்சேன், நல்லா சம்பாரிச்சேன், சூப்பர் மணி. சொல்றதுக்கு சொல்லாம இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பிராண்ட்ஸ் அது இது நிறைய வரும். நீங்க வந்து நல்ல யோசிச்சு நீங்க யூடியூப்ல கரெக்டா மூவ் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்ல செம்மையா ஏர்ன் பண்ணலாம். நான் யோசிச்சேன், நான் என்னெல்லாம் டார்கெட் பண்ணுமோ எல்லாமே டார்கெட் பண்ணேன், நான் ஏர்ன் பண்ணேன். நான் யூடியூப்ல வந்த காசை வச்சு சென்னையில நான் ஒரு வீடும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு காரும் வாங்கிட்டேன், யூடியூப்ல வந்த காசை வச்சு மட்டுமே. ஓகே. சோ அதுல இருந்து நான் வந்து அந்த மாதிரி மணி வந்துட்டு இருக்கிற ஒரு யூடியூபை விட்டுட்டு நான் படம் பண்றதுக்காக தியேட்டருக்கலா படம் பண்ணணும் இல்ல இதுவா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை விட்டுட்டு வரணும்னு அடுத்த டிசிஷன் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு டிசிஷன். ஏன்னா நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிரும் காசு வர வர.
என்ன பண்ணணும்னு வரோமோ அதை பண்ணாம காசு வருதே அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு இங்க நிறைய பேர் வந்து கனவை தொலைச்சிட்டு காசுக்காக அப்படின்னு சொல்லி கம்ஃபர்டபுளா உட்காந்தவங்களா இருக்காங்க. நான் அதுல இருந்து முழிச்சுக்கணும்னு நினைச்சேன். என்ன வேணாலும் ஆகட்டும், ஓகே காசு என்னவா இது. அண்ட் ஆல்சோ எனக்கு ஒரு இது வேற இருந்தது, எனக்கு ஒரு ஹர்டல் என்ன இருந்ததுன்னா, ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் மை ஃபேமிலி ஆஸ் வெல். ஸோ அதுக்காக அவங்களை அப்படியே டக்குன்னு விட்டு நான் என்ன வேணா கஷ்டப்படலாம், நான் சும்மா சாப்பிட்டு எங்கே வேணாலும் சின்னதா தங்கிட்டு அப்படி இருக்கலாம். பட் அவங்க அது கஷ்டப்படக்கூடாது இல்லையா? ஸோ அதனால எனக்கு என்னன்னா என்ன பண்ண போறோம் யூடியூப் விட்டா அப்படிங்கிற ஒரு ரொம்ப இதுவா இருந்தது. ஸோ நான் அந்த ரியாலிட்டி ஷோ போறதுக்கான டிசிஷன் எடுத்ததுமே அதுதான். ஐ வாஸ் நாட் ரொம்ப ஆனஸ்டா சொல்லணும்னா அந்த ரியாலிட்டி ஷோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நான் அது வந்து முன்னாடி எனக்கு தெரியாது, அதான் சொல்றேன், படம் பண்றதுக்கு முன்னாடி இது என்னவா இருக்கும் தெரியாது, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் வாவ் இது இவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி தான் ரியாலிட்டி ஷோ போறதுக்கு முன்னாடி வரைக்கும் காசு தான் என்னோட இன்டென்ஷனா இருந்தது. எனக்கு நான் என்னோட பேஷனை ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு ஒரு காசு வேணும். அந்த ஏன்னா நான் அந்த பேஷனை பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு காசு வருமானு எனக்கு தெரியாது, கண்டிப்பா வராது ஆப்வியஸ்லி ஸ்டார்டிங்ல. ஸோ அப்ப நான் அதை ப்ரொசீட் பண்ணோம்னா எனக்கு அந்த காசு ஒரு தடையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும்னுக்காக நான் எடுத்த ஒரு டெசிஷன் தான் அந்த ரியாலிட்டி ஷோ. ஸோ அது ஆக்சுவலி எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. இப்போ கூட நான் காசை பத்தி இப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, முடிஞ்சிருச்சு. காசை பத்தி கொஞ்ச நாள் யோசிக்காம எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் தான் அந்த ரியாலிட்டி ஷோ. ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து சினிமா இந்த படம் அதெல்லாம் பண்றோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி சினிமாக்காரங்க அவ்வளவு காசு அதெல்லாம் வராது, கிடைக்காது, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. அதான் ஒரு நிதர்சனமான உண்மை மக்களே. சோ இவ்ளோ நேரம் வந்து ரொம்ப கியூட்டா பப்ளியா அழகா நிறைய விஷயங்கள் உங்களோட மூவி எல்லோ பத்தி ஷேர் பண்ணீங்க. அண்ட் எல்லோ மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், காலைமலர் ஷோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். எல்லா செக்மெண்ட்ஸுமே பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான காலைமலர் எபிசோட்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye from Pavitra and கார்த்திக் ராமதுரை. நன்றி, வணக்கம்.